எனக்கு பச்சை கடலக்காய் வேக வச்சு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்குமா. ஆனால் அது நமக்கு எல்லா டைமும் கிடைக்காது இல்லையா. சீசன் டைமில் மட்டும்தான் கிடைக்கும். கடலக்காய் பிடுங்கும்போது நம்ம வேக வச்சு சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் காய போட்டோம் அப்படின்னா வறுத்து தான் சாப்பிட முடியும். அப்படி தான் நான் இத்தனை நாளாக நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ ரீசெண்ட் டைம்ஸாக நிறைய வீடியோஸ்லாம் பார்க்குறேன். அதுலேயுமே காஞ்ச கடலக்காவை ஊற போட்டோம் அப்படின்னா பச்சை கடலக்காய் மாதிரி வேக வச்சும் சாப்பிட்லாம் அப்படின்றது இப்போ தான் பார்த்தேன். இன்றைக்கி அதை தான் ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா பச்சை கடலக்காய் எனக்கு வேக வச்சு சாப்பிட்றது பிடிக்கும். அது எல்லா டைமும் கிடைக்காது அப்படின்னு கொஞ்சம் டிசப்பாயிண்டில் இருந்தேன். இன்றைக்கி அதை ரீக்ரியேட் பண்ணியாச்சு. நைட்டே கடலக்காவை ஊற போட்டுட்டேன். காஞ்ச கடலக்காய் தான் நல்லா ஊற போட்டேன். காலையில் சூப்பராக ஊறி வந்துருச்சு. பச்சை கடலக்காய் மாதிரியே வந்துருச்சு. அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பாயில் பண்ணியாச்சு. ஒரு ஹாஃப் குக் ஆனதுக்கப்புறமா உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன் தேவையான அளவுக்கு. இப்போ கொஞ்சம் டாப்பிங்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் சாலட் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு குட்டியாக ஒரு கேரட் துருவி எடுத்துக்கிட்டேன். வெங்காயம் கட் பண்ணியாச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி ரெடி பண்ணிட்டேன். எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே ஒரு பாயில்டு எக்கை துருவி போட்டாச்சு. அது கூடவே கொஞ்சமாக பெப்பர் இருந்தால் நீங்கள் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட பெப்பர் இல்லை அப்படின்றதுனால சால்ட்டும் சில்லி பவுடர் மட்டும் நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பார்த்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. யாரெல்லாம் என்ன மாதிரி பச்சை கடலக்காவை மிஸ் பண்ணிங்களோ அவங்களாம் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.